பொக்கிஷம் நீயடி. அத்தியாயம் 1. இங்க பாருங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. இந்த வைரநகைகள் எல்லாம் எனக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நான் அதை டபுள் மடங்கு கொடுத்து இந்த நகைகளை வாங்கிக் கொள்கிறேன் என்று பேரம் பேசிக் கொண்டிருந்தார் அந்த வைர வியாபாரி. அதற்கு மித்ரன், உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நான் அடமானம் வைத்த நகையை கொடுங்க. அத விட்டுட்டு தேவை இல்லாம பேசுற வேலை வெச்சுக்காதீங்க என்று ஸ்ட்ரிக்டாக கூறினான். அவனுக்கு தெரியாதா, ஏன் அந்த வைர வியாபாரி அவனது வைர நகைகளை 2 மடங்கு விலை கொடுத்த வாங்க ரெடியாக இருக்கிறார் என்று. அது பழங்காலம் பழமை வாய்ந்த வைர நகை. அதன் மதிப்பு எண்ணிலடங்காதது. அதற்குத்தான் அந்த வைர வியாபாரி அந்த நகையை அவனிடம் கொடுக்க மனமே இல்லாமல் அவனிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தார். மித்ரன் இந்த நகைகளை தரமாட்டான் என்று அறிந்தவர். மனமே இல்லாமல் அந்த நகைகளை கொடுத்து மீதி பணத்தை வாங்கிக் கொண்டார். அந்த விலைமதிப்பில்லா நகைகளை தனது காரில் பத்திரமாக வைத்தவன் அந்த சொகுசு காரை செலுத்தினான். அந்த நகைகளை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டுமே என்ற பதட்டம் அவனது முகத்தில் இருந்தது. தனது பாடிகார்ட்ஸ்களையும் வேண்டாம் என்று கூறி வந்திருந்தான். அவர்களாலே இந்த விஷயம் கசிய வாய்ப்பு இருக்கிறது. தவறுதலாக கூட யாரும் இந்த விஷயத்தை அறிய அவன் விரும்பவில்லை. அதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்று நினைத்துதான் யாரையும் வரவிடாமல் அவனே தனித்து வந்திருந்தான். அந்த விலைமதிப்பில்லாத வைர நகைகள் காரில் இருந்ததால் பதட்டத்தில் காரை வேகமாக செலுத்திக் கொண்டிருந்தான். வைர நகைகள் பத்திரமாக இருக்கிறதா என்று ஒரு கண் பார்த்து கொண்டே காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அந்த வைர நகைகளை பார்க்க பார்க்க பழைய நினைவுகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்தது. ஃபாரினில் படித்துக் கொண்டிருந்தவன் தன் தந்தையின் திடீர் மரணத்தால் வீட்டுக்கு வந்திருந்தான். அனைத்தும் இழந்து மனதுடைந்து நின்றிருந்த தன் தாயின் தோற்றத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. கம்பெனியை இழுத்து மூடும் நிலைக்கு வந்திருந்ததால் அதை தாங்க முடியாத தன் தந்தை மாரடைப்பால் இறந்திருந்தார். கடைசி நிமிடம் வரை கம்பெனி நஷ்டத்தில் ஓடியது இவனுக்கு தெரியவில்லை, தெரியப்படுத்தவில்லை. இவனும் அறிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. வாலிப வயதில் இருந்தவன். ஆடம்பரமாக சொகுசாக இருந்த அவனுக்கு இதை பற்றி நினைக்கத் தோன்றவில்லை. தெரிந்து கொண்டபோது அனைத்தும் கைமீறி சென்றிருந்தது. தன் தாயும் இதை அறியவில்லை. இவர்களிடம் இருந்து அனைத்தையும் மறைத்திருந்தார் அவனது தந்தை. என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒன்றும் புரியாத நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வேறு கழுத்தை நெரித்தனர். அப்பொழுதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து இருக்கிறோம் என்று அவனுக்கு புரிந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அந்த சூழ்நிலையை இப்பொழுது நினைத்தாலும் அவனுக்கு வியர்த்தது. அவனுக்கு யாரும் உதவ முன் வரவில்லை.